பார்த்தீங்களா, இவங்க தான் என்னோட அத்தை. இவங்க கல்யாணத்தப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, இருந்தாலும் இவங்களுக்குலாம் அப்போலாம் மேக்கப் பண்ணி விட்டோம். இப்போ பாருங்கள், இன்னும் இவங்க எங்கே தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரிலாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு நாள் கூட வந்து நம்மளால வேலை செய்ய முடியாது. நாங்கள் வந்து இப்போது எங்கள் கிணத்துக்கு போயிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ. இந்த மாதிரிலாம் ஒரு அமைதியான இடம் நம்ம சென்னையில் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப பிஸி, வண்டி சவுண்டு, எல்லா நாய்ஸுமே அங்கே கேட்கும். ஆனால் இங்கே பாருங்க, காற்று சவுண்டு தான் காது கிழிக்குது. நாங்கள் எங்கள் கிணத்துக்கு வந்துட்டோம். பார்க்குறீங்களா? ஐயோ, எனக்கே பயமாக தான் இருக்குடா, பக்கத்துலேயே போக மாட்டேன். ஐயோ, தண்ணி நிறைய தான் இருக்கு. கேமரா வெய்யாது கீழே போட்டுருமோன்னு ஒரு பயம் தான். கிணத்துக்கிட்ட மயில் வந்து நிற்கிது. காற்று அடிக்கிறதுல தோகை அப்படி ஆடுது. மறைஞ்சிச்சு. வாழை தோட்டத்துக்குள்ள வருதா? எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால நடக்க முடியாது. இப்போதான் உளுந்து போட்டு அதை உழுது எடுத்திருக்காங்க. அதனால இந்த இடம் இப்படி இருக்கு. ஜாலியாக இருக்குல்ல, எதுவுமே இல்லாமல் அப்படியே நடந்து போகிறதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப காலம் கழிச்சு வந்திருக்கேன். நான் வாழை தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கேன். நல்ல காற்று. ஒரு வாழை மரம் வச்சா அது பக்கத்தில் நிறைய அதுக்கு வாழைக்கன்று வரும். அதனால தான் எல்லாருமே கல்யாணம் ஆகும்போது வாழையடி வாழையாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு வாழை மரத்தை சுற்றி எத்தனை வாழைக்கன்று இருக்குது பாருங்க. எல்லா வாழை மரத்து பக்கத்துலேயும் சுற்றி இருக்கு. இது டின்னர் டைம். வெட்ட வெளியில் அப்படியே உட்காந்து காற்று சில்லு சில்லுன்னு அடிக்குது. வெளியே உட்காந்து சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றேன்? தோசை, பொடி, சாம்பார், மிக்சர். மிக்சர் தோசைக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன். சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். சூப்பராக டேஸ்ட்.